வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அவ்வளவு பேருக்கும் மிக்க நன்றி. திங்கட்கிழமை காலையில் முதல்ல நீங்கள் இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். என்னோட பேக்ரவுண்டுக்கும் இதுக்கும் என்னென்னு சொல்லிடுறேன். நான் மிஸ்டர் ஏவிஎம்மோட கிராண்ட் சன், 3வது தலைமுறை. ஃபாதர் வந்து என்னை காலேஜை பார்த்துக்க சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் சினிமா என்னை விடலை, ஏதோ ஒரு ரூபத்தில் என் பின்னாடியே வந்துட்டு இருக்குது. பிறந்ததுலேருந்து இதிலே தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி நான் உள்ளே வந்தேன்றது உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சொல்கிறேன். 2018 வந்து தாய்வான் எங்களை தட் இஸ் திரைப்பட இது சென்னை இது சவுத் இந்தியா ஃபிலிம் சேம்பரில் இருக்க மெம்பர்ஸ், ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாரையும் இது கூப்பிட்டுருந்தாங்க, டைவானுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு டூருக்கு வண்டி கூப்பிட்டுருந்தாங்க. ஒவ்வொரு மாநிலத்துலேயும் என்னென்ன சினிமா ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு. அப்போ நான் வந்து சினிமாவில் எக்ஸிபிஷன் ஹெட்டாக நான் இருந்தேன். ஸோ தியேட்ரிக்கல் சைடில் போயிருந்தாங்க. இங்கே கூட வந்து மிஸ்டர் தங்கராஜ் வந்திருந்தார். அவர் தான் வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலோட 20 வருஷமாக அவர் தான் வந்து இதை நடத்திட்டு இருக்காரு. அங்கே போகும்போது நல்லா பழகணும். போகும்போது முடிஞ்சு மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட கேட்டார், ஏன் சார் எங்கள் இதை நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னாரு. நான் சார் எனக்கு சினிமா ஃபெஸ்டிவலை பற்றி தெரியாதா, நான் பார்த்துருக்கேன், பழகிருக்கேன். ஒரு காலத்தில் வந்து இஃபின்றது சென்னை வரும், பாம்பே, டெல்லி, கல்கட்டா அந்த மாதிரி சுற்றி வரும். அப்புறம் அது அப்படியே போய் இது கோவாவில் போய் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அங்கே ஸ்டேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ மெட்ராஸில் அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ் பார்க்கல. ஆனால் 20 வருஷமாக இந்த ஸ்தாபனம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ இதுதான் எனக்கும் ஃபெஸ்டிவல் இருக்க லிங்க்கு. ஸோ 2018 இந்த பீரியட் வரைக்கும் நான் வந்து கமிட்டியில் இருந்தேன். இந்த வருஷம் பிகினிங்கில் வந்து கமிட்டி என்னை வந்து ஃபெஸ்டிவல் டைரக்டர் மற்றும் ஜெனரல் செக்ரட்டரியாக இது பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபெஸ்டிவலோட அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காண்டி. ஸோ இதனால நான் உள்ளார வந்து இதை ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். 200லேருந்து 250 படங்கள் வந்துச்சு இந்த வருஷம் எங்களுக்கு சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு. அதுக்கு ஒரு டீம் ஃபுல்லாக மிஸ்டர் முரளி, மிஸ்டர் சந்தானம், இந்த மாதிரி ஒரு டீம், பிரேம், இவங்க உட்காந்து இந்த படங்கள் அவ்வளோத்தையும் பார்த்து அதுலேருந்து ஜல்லடை போட்டு எடுக்கிறபடிக்கு இந்த பெஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காங்க. எடுத்ததில் எங்களுக்கு இப்போ மிஞ்சினது வந்து இந்த ஃபிலிம்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஃபிலிம்ஸ், பெஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ப்ளஸ் அதர் கண்ட்ரி ஃபிலிம்ஸ் ப்ளஸ் வேரியஸ் சப்போர்ட்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஃபிலிம்ஸ் வேரியஸ் குரூப்ஸ்லேருந்து வந்திருக்கு. இதில் ப்ரைமரியாக நமக்கு வந்திருக்கிறது வந்து மெயினாக வந்திருக்கிறது வந்து கான் ஃபெஸ்டிவல்லேருந்து அஃப்கோர்ஸ் பிரசிடென்ட் சொன்னபடிக்கு 11 படம் வந்திருக்கு. இந்த 11 படத்தில் வந்து அனோரான்ற படம் ரொம்ப முக்கியமான படம். அது வந்து நாங்கள் க்ளோசிங் செரமனிக்காண்டி வச்சுருக்கோம். அந்த படத்தை கைத்தட்டல் வாங்கப்பட்ட படம். இன்னொரு படம் ரொம்ப முக்கியமான படம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஷேம்லெஸ். அதில் வந்து அனுஷ்யா சென்குப்தான்ற ஃபஸ்ட் டைம் ஒரு இந்திய பெண்மணி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் கான் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கினாங்க. அந்த படமும் நம்மள்கிட்ட வந்திருக்கு. இதை தவிர பல படங்கள், ஜூரி அவார்ட்ஸ், ஸ்பெஷல் அவார்ட்ஸ், பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லி சப்ஸ்டன்ஸ்னு ஒரு படம், அதை கொண்டு வந்திருக்கோம். பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அந்த படம் முடிய போகும்போது தியேட்டரே எந்திரிச்சு கைத்தட்டல் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கான் ஃபெஸ்டிவலை பொறுத்தவரை படங்கள். வெனிஸ்லேருந்து வந்த படத்தில் ரொம்ப முக்கியமான படம் த ரூம் நெக்ஸ்ட் டோர். த ரூம் நெக்ஸ்ட் டோர்ன்ற படம் வந்து த என்டையர் தியேட்டர் எந்திரிச்சு கைத்தட்டல் பண்ண ஒரு படம். இந்த படத்தை தான் நம்ம வந்து ஓப்பனிங் படமாக கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஃபெஸ்டிவலுக்கு. ஸோ இது அடுத்ததுங்க. இதை தவிர பெர்லின் ஆலே ஃபெஸ்டிவல்லேருந்து கிட்டத்தட்ட 8 படங்களும், மற்றபடி வேரியஸ் கான்சுலேட்ஸ் தூதரங்கள்லேருந்து ப்ளஸ் எம்பசிஸ்லேருந்து வந்திருக்க படங்கள் நமக்கு நிறையா வந்திருக்கு. ஜனவரியிலேருந்து போய் ஒவ்வொரு இடமா பார்த்து பேசி பண்ணிகிட்ருக்கோம். ஈரான் நம்மளை ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரி ஃபோக்கஸ்ன்றது இந்த வருஷம் ஈரான் 5 படம் கொடுத்துருக்காங்க. இதில் 2 படம் வந்து காம்படிஷனுக்கு போகுது. இதை தவிர வந்து எவ்ரி யூ எவ்ரி மீன்ற படம், ஜெர்மன் படம் வந்து ஒன்லி ஃபார் விமென், ப்ரொஜெக்ஷன் ஆன் 13th. இது வரைக்கும் பண்ணாதது, பெண்கள் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக அதை பண்ணியிருக்காங்க. ஸோ 13th அன்றைக்கி அவங்க வந்து தூதரத்தில் வந்து அவங்க கான்சல் ஜெனரல் வந்து இதை இனாகரேட் பண்ணி தியேட்டரில் ஒன்லி பெண்கள் பார்க்குறபடிக்கு அந்த படம் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் டைம். இதை தவிர வந்து ரிலீஸ் ஆகாத படம் மை மெல்பர்ன்ன்றது ஆஸ்திரேலியாவிலேருந்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து 12ஆம் தேதி படம் திரையிடப்படுது. ஆஸ்திரேலியாவில் வந்து அடுத்த வருஷம் ஃபெப்ரவரி ரிலீஸ் ஆகிற படம் நம்ம ஃபெஸ்டிவலில் இப்போ ஓப்பனிங் வருது. ஸோ நம்ம ஃபெஸ்டிவலுக்கு உலக ரீதியாக நிறையா எல்லா தூதரங்களையும் நமக்கு நிறையா மதிப்பு கொடுத்துருக்காங்க. சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலை ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவு மதிப்பு கொடுத்துருக்காங்க. இந்தியன் பெனோரமா 16 படங்கள் வெளி மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கு. அதில் ஒரு படம் வந்து திரு ரசூல்குட்டி அவர்களின் படம். இதில் வந்து நாங்கள் ஒரு புதுசாக மாஸ்டர் கிளாஸஸ் பண்ணுறோம். டெய்லி 11 மாஸ்டர்ஸ் வராங்க, ஃபைனல் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த லிஸ்ட் உங்களுக்கு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம்.
இதை தவிர வந்து மாஸ்டர் டாக்ஸ்ன்ற ஒரு கேட்டகரி கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டே பாரஞ்சித் சார் இதை பற்றி படம் போட்டுட்டு அந்த படத்தை பற்றி பேச போகிறாரு. அதே மாதிரி அமரன் படத்தை போட்டுட்டு டைரக்டர் ராஜ்குமார் பேச போகிறாரு. இது மாதிரி இன்னும் ஒரு 6-7 டைரக்டர்ஸ் 6 டைரக்டர்ஸ் அவங்க படங்களை பற்றி பேச போகிறாங்க. ஸோ இது ஒரு புது கேட்டகரி மாஸ்டர் டாக்ஸ்ன்னு கொண்டு வந்திருக்கோம். எந்த ஃபெஸ்டிவல்லையும் இல்லாதது ஒரு மேட்டர். இதை தவிர வந்து வேர்ல்ட் சினிமா இருக்குது. வேர்ல்ட் சினிமாவில் வந்து ஹெட் வந்து எங்கள் ஜூரியோட ஹெட் வந்து மிஸ்டர் சந்தோஷ் சிவம். சுப்ரஜா குப்தா இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெல்லியிலேருந்து ஷீ இஸ் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். இன்னொரு மெம்பர் மிஸ்டர் வித்யாசாகர் ஆஃப் பிக்கிள். அவர் வந்து உலக ரீதியாக இருக்க எல்லா ஒரு இதுவும் பார்த்து பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 12 படங்கள் வந்து எங்கள் வேர்ல்ட் சினிமாவில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து காம்படிஷன் இருக்கிற படங்கள். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை எப்போதும் இல்லாத அளவுக்கு நான் வந்ததுக்கப்புறம் 52 படம் உள்ளார வந்துச்சு. பட் தமிழுக்குன்னு தனியாக நம்மளால் பண்ண முடியாது. வித் த கிரேட் சப்போர்ட் ஆஃப் த கமிட்டி ஐ வாஸ் ஏபிள் டு கெட் 25 ஃபிலிம்ஸ் இன்சைட் த லிஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா. இதில் வந்து ஜூரிகிட்ட போகும். ஜூரி தான் டிசைட் பண்ணுவாங்க எவ்வளோ படம் வந்து காம்படிஷனில் வரும், எவ்வளோ படங்கள் காம்படிஷன் இல்லாமல் வரும்னு. ஸோ இதுதான் எங்களோட டோட்டல் லிஸ்ட்டு. எங்களுக்கு என்னென்னா நீங்கள் எல்லோரும் இந்த 12ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் உங்களோட ஆஃபீஸ், உங்களோட டார்கெட் எல்லாருமே வந்து சத்யம் தியேட்டரில் இருக்கணும். எங்களை நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். சத்யம் தியேட்டர் மற்றும் ஐநாக்ஸ். ஸோ இது 2ல் வந்து இந்த படங்கள் அவ்வளோ ஓடுது. நீங்கள் ஃபுல் டைம் வந்து எங்களை கவர் பண்ணணும். நிறைய பைட்ஸ் இருக்குது, நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேரை கவர் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர் கிடைக்கும். நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு என்னென்னா இந்த சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட எங்கள் விஷன் என்னென்னா இது வெறும் ஒரு ஃபெஸ்டிவலாக நடந்துகிட்டு இருந்துச்சு. சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னால் இன்டர்நேஷ்னல் படங்கள் இங்கே பார்க்கப்படக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்துச்சு. ஸோ அதனால் இன்டர்நேஷ்னல் அவங்க வச்சுருந்தாங்க. நான் பார்க்க போகும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஏன் நம்ம இன்டர்நேஷ்னலில் பண்ணக்கூடாது? சென்னையை ஏன் ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிசம் டெஸ்டினேஷனாக கொண்டாடக்கூடாது? இப்போ எப்படி வந்து ஒரு வெனிஸ், ஒரு கான், ஒரு ஹாங்காங் ஃபெஸ்டிவல், டொரண்டோ ஃபெஸ்டிவல், ஏன் நம்ம சென்னையை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டார்கெட் மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து 22nd எடிஷன் நம்மளுது. 25வது எடிஷனில் இதை கண்டிப்பாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலாக பண்ணணும். இது என்னால் தனியாக பண்ண முடியாது. எனக்கு உங்கள் ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் கம்ப்ளீட்டாக எனக்கு தேவைப்படுது. இதில் நம்ம இது வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஃபெஸ்டிவல்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சினிமான்னு எடுத்துட்டிங்கன்னா, இது பொங்கல்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல், தீபாவளி ஒரு ஃபெஸ்டிவல். சினிமா நம்ம எல்லாருமே நீங்கள் எல்லாம் சினிமா சார்ந்தவர்கள் தான் ஏதோ ஒரு விதத்தில். நம்ம சினிமாக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம எல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் அது. ஸோ அதுதான் எனக்கு சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கொண்டாடுறோம். மார்கழின்ற மாதமே வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதம். அந்த மார்கழியில் வந்து நீங்கள் பாருங்கள், சென்னையில் எல்லாம் மியூசிக் என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு. அது கூட ஏன் சினிமாவுக்கு நம்ம அது பெருசாக பண்ணக்கூடாது? வெளிநாடுகள்லேருந்து நம்ம படம் பார்க்க இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வரணும். இதுதான் என்னோட விஷன் ஆஃப் திஸ் ஃபெஸ்டிவல். ஐ வாண்ட் யுவர் சப்போர்ட் ஃபுல்லி. ஆல் த ப்ரெஸ்ஸோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் எனக்கு வேணும். இதில் வந்து மிஸ்டர் நிக்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எல்லாருக்கும் வீல் கிவ் த யூ ஆல் பாசஸ். அது எப்படி பண்ணுறது எல்லாமே வந்து மிஸ்டர் நிக்கில் மூலியமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் எல்லாம் உங்களை சப்போர்ட் பண்ணுவார். வாங்க, செலிப்ரேட் பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ், உலகத்தில் இருக்க பெஸ்ட் ஃபிலிம்ஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு லிஸ்ட்டு உங்கள் கையில் இருக்கு. இதை கண்டிப்பாக ஒன்றொன்றையும் பெருசு பண்ணி இது எங்களுக்கு நீங்கள் ஊக்கம் கொடுக்கறதுல தான் எங்களால் வளர முடியும். ரொம்ப தேங்க்யூ ஆல் வெரி மச் ஃபார் கம்மிங் இன் த மார்னிங். தேங்க்யூ. வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க வரத்துக்கு சார். ஸ்லோவேனியா இஸ் அக்செப்டட் டு கம். பெரு இஸ் கம்மிங். ஸோ அம்பாசிடர்ஸ் வராங்க இந்த மாதிரி நாடுகள்லேருந்து. ஈரான்லேருந்து தே ஆர் சென்டிங் தேர் டீம். சார் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இப்போ நம்ம இது வரைக்கும் ஆஃப்கோர்ஸ் இதில் பங்கு பெறவங்க வராங்க சார். ஆஸ் ஆஃப் டுடே அதுதான் இருக்குது. ஏன்னா வருஷம் ஒரு டெம்ப்ளேட்டில் இது நடந்திருக்கு. ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் இதான் இது நீங்கள் இப்போ இந்த பேரியரை பிரேக் பண்ண எனக்கு எப்படி 3 வருஷம் ஆகும். சார் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவைங்க. we are not restricting you anywhere. ஆனால் நீங்கள் அதுக்கு முறை இருக்குது. அது நீங்கள் மிஸ்டர் நிக்கில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கே வைக்கணும், எங்கே பிளேஸ்மெண்ட்ஸ், அதெல்லாம் நீங்கள் அதை அவர்கிட்ட பேசுங்க. அவர் உங்களை சப்போர்ட் பண்ணுவார். இல்லை அதே தாங்க, போன வருஷம் அதே தாங்க. நம்பர் வேணுமா மாறலாங்க. அது இன்னும் அந்த கமிட்டிக்குள்ளே அவங்க டிசைட் பண்ணு. நான் அது எங்கள் இதில் ப்ரிவியூவில் இல்லை. சார் அது வந்து பெர்லின் ஆலேயில் வந்து நாமினேட் ஆன படம். ஜெர்மன் கான்சுலேட்டில் அதை ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் விமன் ஓரியன்டட் ஃபிலிம். எவ்ரி யூ எவ்ரி மீ.
அது இல்லை, படம் பேர் இல்லை. எவ்ரி யூ எவ்ரி மீங்க படம் பேர். சார் எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்கோம் சார். கடைசி நாள் கண்டிப்பாக 30 படங்கள், இது 25 படங்கள் வந்து நாமினேட் ஆகிருக்குங்க. நாங்கள் இந்த எல்லாமே பார்ட்டிசிபேட் ஆகுது ஃபெஸ்டிவலில். நாங்கள் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாததுக்கு காரணம் எங்களுக்கு அந்த 20 படத்தில் இருக்க முக்கியமானவங்க எல்லாருமே வரணும். எல்லாரையும் நாங்கள் இன்வைட் பண்ண போகிறோம். சாரிங்க சார், எங்கள் ப்ராடக்ட் வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அதை இது பண்ணுறது தான் மெயின் கோரிக்கை. We have enough of members. இந்த வருஷம் இன்னொரு மேட்டர், we have contacted all the directors union, இது ரைட்டர்ஸ் யூனியன், நடிகர் சங்கம் மற்றும் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்கோம் ஆஸ் மெம்பர் அண்ட் கிவன் them a very very special prize for them to come and attend the festival. இதை தவிர how many people? Directors union. இதை தவிர வந்து how many colleges? 10 காலேஜிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. கிட்டத்தட்ட 600 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க சார். அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எங்களுக்கு வரல, பட் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. வந்துடும். அது ஒரு சைஸபிள் அமௌண்ட் தான் வருது. அதை வச்சுட்டு ஃபுல்லாக ஃபெஸ்டிவல் நடத்த முடியாது. இல்லை சார், நாங்கள் ஓடிடி பக்கம் போகலை சார். சினிமா மச்சும் தான் பார்க்குறோம் சார். இது ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக எடுத்திருக்கோம். ஆஃப்கோர்ஸ் ஃபிலிமோட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் ஓடிடி, அவ்வளோதான். தவிர ஒரு விநியோகம் செய்கிறதுக்கு ஒரு தியேட்டர் மாதிரி இன்னொரு இடம் தான் ஓடிடி. பட் அதுவே எல்லாம் இல்லை. எப்படி கண்டென்ட் வந்து சினிமாவோட கண்டென்ட் வச்சு தான் இப்போ இது வரைக்கும் போயிட்டுருக்கோம். நாங்கள் இன்னும் ஓடிடி கண்டென்ட்டுக்கு வரல. கோவா மாதிரி நாங்கள் இன்னும் வரல. சரிங்க, 9 to 9ங்க. 9 to 9, 9 o'clockலேருந்து ஷோஸ் ஆரம்பிக்குது. இல்லைங்க, பப்ளிக்ன்றது ஜென்ரல் பப்ளிக் கிடையாது. நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், பண்ணிட்டு யூ கேன் கம். உங்கள் எல்லாருக்கும் உண்டு மெம்பர்ஷிப். நீங்கள் போயிட்டு மிஸ்டர் நிக்கலை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஹீல் கைட் யூ ஆல். உங்கள் எல்லாருக்கும் கார்டு உண்டு, நீங்கள் எல்லாரும் வரலாம். சரிங்க, படம் செலக்ட் பண்ணிட்டோம். பட் என்ன முடிவு எடுக்கணுன்றதை நாங்கள் பண்ணுறோம். இல்லை, டிலே கிடையாது. அது முடிவு எடுக்கிறது ஒரு குழு, அவங்க பண்ணணும். இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இது பண்ணலை, அவங்க இன்னும் பண்ணி முடிக்கல. டைம் இருக்குது நமக்கு. நாங்கள் கொஞ்சம் பிகினிங்கில் ப்ரெஸ் மீட் வச்சோம். இல்லைங்க, தமிழ் படம் செலக்ட் பண்ணிட்டோங்க. பழனிக்குமார், அது வந்து மொத்தம் 62 படங்கள் வந்திருக்கு, 52 படங்கள் வந்திருக்கு. ஜூரிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஃபங்க்ஷன் ப்ரெஸ் மீட்ல வந்து என்னென்ன படங்கள் இது வந்திருக்கு, எவ்வளோ படங்கள் வந்திருக்குன்ற சொல்லுங்க. 12ஆம் தேதி தான் ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிறதுனால அரௌண்ட் 8th to 10th அதுக்கு தனியாக வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ப்ளஸ் ப்ரெஸ் மீட் வச்சு இவ்வளோ படங்கள் போட்டியிட்டதில்ல, ஸ்க்ரீனிங் இவ்வளோ பண்ணுறோம், காம்படிஷனில் இவ்வளோ பண்ணுறோன்றது ஒரு தனி ப்ரெஸ் மீட்டில் வச்சு சொல்ல போகிறோம். எல்லாமே ஒரே இதில் சொல்ல வேணான்னு ஜூரிஸும் மேனேஜ்மெண்ட்டும் சொன்னதுனால தவிர இது பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு, இது ஏன் பண்ணலன்ற அதை அவாய்ட் பண்ணுன்றது எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. அது செப்பரேட்டாக பண்ணுற கண்டென்ட்டை பிரித்து கொடுக்குறோம். ஒன்று. ரெண்டாவது வந்து அடுத்து வந்து ஷோ டைமிங் கேட்டிங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் 9 மணி, லாஸ்ட் ஸ்க்ரீனிங் 6 மணி. ஸோ 9 to 9. இது ப்ரெசன்ட் மீடியாவுக்கு வந்து ஒரு லிங்க்கு, ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறோம். உங்களோட வாட்ஸ்அப்பில் கொடுக்குறோம். உங்களோட ஃபோட்டோவும் உங்களோட ஐடி கார்டும் போட்டுட்டு அந்த என்னோட நம்பருக்கு வந்து அது ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சேன்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு பாஸ் வந்து உங்களை தேடி வந்து சேரும். ஐநாக் சிட்டி சென்டர், சத்யம் அண்ட் சிட்டி சென்டர். அண்ணா இல்லை, அண்ணா சத்யம்ல 4 ஸ்க்ரீனு, ஐநாக்ஸில் 2 ஸ்க்ரீன். அது ஜூரிஸ் தான் டிசைட் பண்ணணும், ஃபைனல் ஜூரிஸு. இல்லை இன்னொரு இதில் இந்த வட்டம் வந்து 2 விஷயங்கள் புதுசாக என்ன பண்ணியிருக்கோன்னா, ஜூரிஸ் வந்து எல்லாரும் நம்மளுக்கு தெரிந்த நம்ம சினிமாவை சார்ந்த சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்க்ரீனிங்க்கு இந்த வட்டம் கெஸ்டோட பாசஸோட எல்லாரோட சேர்ந்து வரோம். அதனால் கிளைமேக்ஸ் அன்னைக்கு 19ஆம் தேதி ஜூரிஸ் யாருன்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் எங்கள் ஜூரிஸ் பேர் சொல்ல வேணாம், எங்களை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, அங்கே வந்து நாங்களும் ஃப்ரீயாக படம் பார்க்கணும்
அப்படின்றதால ஜூரிஸ் பேரும் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் ஃபைனல்ஸாக வந்து யார் வின் பண்ணியிருக்காங்களோ, யார் யாருக்கு என்னென்ன கேட்டகரியில் அவார்டு இருக்கோ அவங்களுக்கு சொல்லிட்டு உங்களுக்கு அவார்டு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது. இந்த விட்ட என்னென்னா காம்படிஷனில் கலந்துக்கிற எல்லாருக்குமே நீங்கள் வந்து இங்கே வந்துருங்க, இங்கே வந்து தான் உங்களை யார் வின்னர்ஸ்ன்றதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டமும் இந்த வட்டம் சேஞ்ச் பண்ணிருக்கு. ஓகே சார், ஏக்நாத் ஓகே.